சோகங்கள் எனக்கு நெஞ்சோடு இருக்கு, சிரிக்காத நாள் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி ஒண்ணு உண்டு. சோகங்கள் இருக்கும்போதும் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட வாழ்க்கையில சோகமா தான் இருக்கு. என்னால சிரிக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கான கதை தான் இது. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு பள்ளிக்கூடம். காலையில போய் அந்த மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போறான். அதுல தன்னோட முதல் பீரியடே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கணக்கு பாடம். அந்த கணக்கு வாத்தியார் அப்படிங்கிறது ரொம்ப கண்டிப்பானவர். தினமும் வீட்டு பாடங்கள் குடுக்குறாரு. அந்த வீட்டு பாடத்த செஞ்சுட்டு வரல அப்படின்னா கடுமையான தண்டனைகள்லாம் குடுப்பாரு. அதனால அந்த கணக்கு வாத்தியார பார்த்தாங்கனாலே எல்லாருமே பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட கணக்கு வாத்தியார் உள்ள என்டர் ஆகுறாரு. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே பயத்துல அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மரியாதையும் கூட அவர் மேல. ஏன்னா ஒரு பக்கம் நல்ல விஷயங்களையும் சொல்லிக் குடுக்குறாரு அப்படிங்கிறனால அவர் மேல ஒரு மரியாதையும் இருக்கும். அதே நேரத்துல அவர் மீது பயமும் இருக்குது. அதே நேரம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வீட்டு பாடம் செஞ்சிருக்கணுங்கிறதுக்காக அந்த நோட்டை எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் பேரையா கூப்பிட்டு எல்லார்கிட்டையும் வீட்டு பாடம் செஞ்சியான்னு சொல்லி அந்த நோட்டை வாங்கி வீட்டு பாடம் செஞ்சது எல்லாத்தையும் கரெக்ஷன் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த மாணவன் கூப்பிடும்போது இந்த மாணவன் பயந்துகிட்டே போறான். அந்தால உன்னோட வீட்டு பாடத்தை எங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மாணவன் எதுவுமே சொல்லாம ரொம்ப அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான். என்னடா என்ன ஆச்சு, எந்திரிச்சிங்க வா அப்படின்னு சொன்னா நீ இன்னும் என்ன அங்கேயே உட்கார்ந்துருக்க அப்படிங்கிறாரு. இருந்தாலும் அந்த பையன் பயத்துல அவர்கிட்ட போறான். உன்னோட வீட்டு பாடத்தை எங்க அப்படிங்கும்போது நோட்டை வாங்கி பாக்குறாரு, எதுவுமே பண்ணல. ஏன்டா என்ன ஆச்சு, எதனால வீட்டு பாடம் செய்யாம இருக்க அப்படிங்கும்போது அந்த மாணவன் அமைதியா இருக்கிறான். வாயை திறந்து சொல்லு, எதனால நீ வீட்டு பாடம் செய்யல அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த வாத்தியார் கேட்கிறாரு. இல்ல சார், வீட்டு பாடம் செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் சொல்றான். வீட்டு பாடம் கூட செய்ய முடியாத அளவுக்கு உனக்கு அப்படி என்னடா வேலை வீட்டுல, அப்படி என்ன நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, இல்ல சார், நான் பள்ளிக்கூடம் முடிஞ்ச நேரத்துல மற்ற சின்ன சின்ன வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு வீட்டு பாடம் செய்யறதுக்கு நேரம் இல்லை. எனக்கு அப்பா கிடையாது, என்னோட அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க தான் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு உதவியா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஏதோ அப்பப்போ சின்ன சின்ன வேலைகள் செய்வேன். இந்த மாதிரி நான் நேற்று வேலை செய்ய போனதுனால என்னால வீட்டு பாடம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். இதை கேட்ட உடனே அந்த வாத்தியாரு சிரிச்சுக்கிட்டே அவன் தோல்ல கையை போட்டு, உனக்கு நான் கணக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆனா நான் சொல்லி கொடுக்குற கணக்கை விட உனக்கு வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு கணக்கு சொல்லி கொடுத்துருக்குது. நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த பாடத்தை விட வாழ்க்கை உனக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்துருக்குது. நீ கத்துக்கிட்ட இந்த பாடம் அப்படிங்கிறது இந்த பள்ளிக்கூடம்னு இல்லை, நீ எந்த காலேஜ் போனாலுமே கத்துக் கொடுக்க முடியாது. வாழ்க்கை சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த பாடத்தை நீ ரொம்ப அருமையா புரிஞ்சுக்கிட்ட. அதனால நீ வீட்டு பாடம் பண்ணாலும் பரவாயில்ல, போய் உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த மாணவனை அனுப்புறாரு. வாழ்க்கை எல்லாத்துக்குமே ஒரு தருணத்துல பாடங்களை கத்துக் கொடுக்கத்தான் செய்யுது. அந்த பாடத்தை கத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு நேரத்துல ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது தவறு கிடையாது, வாழ்க்கை உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். அந்த நேரத்துல அந்த பாடத்தை கத்துக்கிட்டீங்க அப்படின்னு வைங்களேன், அந்த சோகம் கூட உங்களுக்கு இனிமையா தான் இருக்கும். இப்போ அந்த நேரத்துல எந்த கோணத்துல அந்த சோகத்தை நீங்க பாக்குறீங்கிறத பொறுத்து தான் அது பாடமா இல்ல உங்களுக்கு சோகமாங்கிறது தெரியும். சோகங்கள் இருக்கு நெஞ்சோடு எனக்கு, சிரிக்காத நாள் இல்லையே அப்படிங்கக்கூடிய வரி என்ன அப்படின்னா, சோகம் இருந்தாலும் என் நெஞ்சில் சிரிக்கிறேன் அப்படின்னா எதனாலனா அந்த சோகத்திலையும் ஒரு இனிமை ஒன்று இருக்கும். நீங்க செய்யக்கூடிய அந்த தவறா இருக்கட்டும், இல்ல ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயங்கரமான பிரச்சனையா இருக்கட்டும், அந்த நேரத்துல ஒரு பாடம் ஒண்ணு வாழ்க்கையை சொல்லி கொடுக்கும். அந்த பாடத்தை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க அந்த நேரத்துல அந்த பிரச்சனையை எந்த கோணத்துல பாக்குறீங்க, அந்த சோகத்தை எந்த கோணத்துல பாக்குறீங்கிறத பொறுத்து தான் அது உங்களுக்கு சோகமா பாடமாங்கிறது. அதை பாடமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வேடிக்கையா தெரியும். சோகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு சோகத்தையும் ஒரு பாடமா எடுத்து பாருங்க. அந்த வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம் போல அழகா ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இப்ப இந்த கதையை முடிக்கிறேன். வேறொரு வீடியோவில் வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.